ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலை இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபத்ரா, சேது, ஸ்ருதி 3 பேருக்கு சேர வேண்டிய சொத்து சேர்ந்துருச்சு. இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப செல்வனாகி தயாராகிட்டாங்க. நம்ம சத்யா நினச்சது நடக்க போகுது. அதை தான் இந்த வீடியோவில் பெரிய ட்விஸ்ட் இருக்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சத்யா நினச்ச மாதிரியே திட்டம் போட்ட மாதிரியே எல்லா காரியமும் கரெக்டாக கச்சிதமாக நடக்குது. நம்ம அர்ஜுன் வந்து 2 எஸ்டேட்டை சுபத்ரா பேரில் எழுதி வைக்கிறேன், சேதுவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 2 எஸ்டேட்டுக்காக அபி ஒரு எஸ்டேட்டும் நம்ம அர்ஜுன் ஒரு எஸ்டேட்டும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அர்ஜுன் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, சேது அவங்கள நல்லா வளர்த்தனால இந்த முடிவை எடுத்தாங்க. ஆனால் சத்யா பேரில் நயா பைசா சொத்து போயிடக்கூடாதுங்கிறக்காக அர்ஜுன் தான் பேரில் இருக்க அனைத்து சொத்தையும் செல்வனாகி பேருக்கே மாத்துறாங்க. இப்போ ஸ்ருதிக்கு இப்படி சொத்து கொடுத்துட்டாங்களே, அபிமாமா ஒருவேளை பிரிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயத்தில் ஸ்ருதி ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறாங்க. சுபத்ரா சேதுக்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டுடுறாங்க. எனக்கு அபிமாமா தான் வேணும், எனக்கு சொத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுடுறாங்க. சுபத்ரா சேதுக்கே சொத்தை வாங்கிட்டு அபியை ஏமா நீ தொங்கிக்கிட்டு அழுகிற, அபியை விட்டு வெளியே வாங்குற அளவுக்கு பேச நம்ம ஸ்ருதி தான் அம்மா அப்பான்னு கூட பார்க்காம கொலை பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம சுபத்ராவும் சேது ஸ்ருதி கிட்ட இருந்து உஷாராகி தயாராகி ஸ்ருதி கிட்ட விலையே இருக்காங்க. இப்போ ஸ்ருதி ரொம்ப கோவத்தில் சத்யா கிட்ட போயிட்டு உனக்கும் தேவிக்கு என்னடி சம்மந்தம் அப்படின்னு கேட்க, நம்ம சத்யா எங்கள் 2 பேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, உன்கிட்ட சொல்ல முடியாது போடின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை ரொம்ப நக்கலாகவே வந்து பேசிடுறாங்க. ஸ்ருதிக்கு மூக்கு உடஞ்சி ஸ்ருதி வந்து அவமானப்பட்டு போயிடுறாங்க. அப்புறம் அர்ஜுன் வந்து இந்த நயா பைசா சத்யாவோட பேரில் எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னனால சத்யா கிட்ட போயிட்டு, ஏய் சத்யா, இங்கே பாரு, நீ என்ன தான் வந்து என் சொத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தோடு நீங்கள் வேஸ்ட்டை போட்டிருந்தாலும் என்னோடய சொத்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காதுடி. என்னோடய சொத்தை பற்றியா நான் கூடிய சீக்கிரத்துலேயே எங்கள் அம்மா பேருக்கு மொத்தமாக மாற்ற போகிறேன். அப்போ நீ கேட்குற ஜீவனாம்சத்தில் ஒரு சொத்து கூட உன் கைக்கு வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சத்யா கிட்டே வந்து சவால் விட்டுட்டாங்க. நம்ம சத்யாவும் அர்ஜுன், உன்னோட கோவம் தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கோவத்து மூலமாக தான் நான் எல்லா விஷயத்தையும் சாதிக்க போகிறேன், அதனால் நீ என்ன வேணால் முடிவெடு, நான் எதாக இருந்தாலும் குட்டையை கிளப்பி பூந்து கெடுத்து விட வேண்டாம் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, உன் கோவம் தாண்டா கரெக்டு, சொத்துக்கு யார்டா ஆசைப்படுறா, நீ என்ன வேணால் என்னை தப்பாக நினச்சிக்கோ, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, உன் சொத்துக்கும் நான் ஆசைப்படலை, இந்த வீட்டுக்கும் ஆசைப்படலை அர்ஜுன், நான் ஒன்றை தான் காதலிக்கிறேன், ஒன்றை தான் விரும்புகிறேன், உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னால் எப்படிடா உனக்கு புரிய போகுது அப்படின்னு சத்யா தான் மனசுக்குள்ளே வந்து யோசித்துக்கிறாங்க. அர்ஜுன் வந்து சத்யா கிட்ட கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. நம்ம அபிக்கு வந்து ஒரே யோசனை, இந்த மாதிரி பிஸ்னஸில் நம்ம மேலும் மேலும் முன்னேறணும், அதுக்கப்புறம் தான் ரிசார்ட்டுக்குள்ளே அமௌண்ட்டை வேற கட்டணும், இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கடன் ஆகிப்போச்சு அப்படின்னு அபி வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்க, நம்ம தேவி அபியை பற்றி எதுக்கு இப்படி கன்ஃபியூஸ்டாக சோகமாக இருக்கீங்க, அதான் நான் இருக்கேன்ல, ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எஸ்டேட்டை நம்ம சேதுக்கு எழுதி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான ஒரு பங்கையும் அர்ஜுன் தானே, சீக்கிரமாலாம் ஒன்றும் கேட்க மாட்டான், நம்ம பொறுமையாகவே அதுக்கான பங்கை வந்து கொடுத்துக்கலாம், அதனால் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் இருங்க, நீங்கள் இப்படி கவலைப்படுறது கஷ்டப்படுறது என்னால் இந்த விஷயத்த உங்ககிட்ட பார்க்கவே முடியல, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்காமல் பொறுமையாக இருங்க அபி அப்படின்னு சொல்ல, உடனே அபி, இல்லை தேவி, அர்ஜுன் வந்து என்னை ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான், என் மேலே உள்ள கோவத்தில் அவள் இப்படியெல்லாம் முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியாது, நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தோம் அர்ஜுன் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை தேவி, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, சேது அங்கிளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும், நம்ம வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்காங்க, பாவம் ஒரு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அவளும் இந்த வீட்டில் வளர்ந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஸ்ருதி எனக்கு முறை பொண்ணாக இருந்தாலும் ஸ்ருதி எனக்கு தங்கச்சி மாதிரி தான், நான் அவளை அப்படி தான் பார்க்குறேன், ஆனால் அவள் தான் என்னை எப்படி பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவிக்கிட்ட அபி வந்து ரொம்ப மனசு கூனி குறுகி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யா கிட்ட கேட்க வந்த ஸ்ருதி, சத்யாவுக்கும் தேவிக்கும் என்ன சம்மந்தம்னு சத்யா கிட்ட கேட்டாங்க இல்லையா, இப்போது நம்ம ஸ்ருதி தேவிக்கிட்டையும் இந்த விஷயத்தை கேட்க வராங்க. ஏய் தேவி, நீ சொல்லிடி, உனக்கும் சத்யாவுக்கும் என்னடி சம்மந்தம், என்னடி நினச்சிட்ருக்கீங்க, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினச்சாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுடி, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் உங்களால் எதுவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து தேவிக்கிட்டே சவால் விடுறாங்க. தேவி உடனே, ஏய் போ ஸ்ருதி, சும்மா வந்து பேசிகிட்டு இருக்காத, உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ,
அதனால் வந்து எங்கள் 2 பேருக்கும் என்ன உறவுலாம் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உன்கிட்டலாம் சொல்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஒருத்தும் கிடையாது. நீ இப்படி கேட்குறது மட்டும் சத்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் வச்சு செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ஸ்ருதி கிட்ட சொல்ல உடனே ஸ்ருதி, ஏய் போங்கடி, பெருசாக வச்சு செய்யலாம் வச்சு, இவளுங்களை நான் வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப கோவமாக தேவி கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்பைன்னு பார்த்து கரெக்டாக அபி வராங்க. அபி வந்துட்டா, என்ன தேவி இந்த ஸ்ருதி என்ன உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு போகிறா, என்ன பேசிட்டு போகிறா அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஸ்ருதி வந்து அப்படிதான், அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, ஏதோ ஒரு கோவத்தை என் மேலே காட்டிட்டு போகிறா, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், நம்ம எதுவும் இதை பற்றி யோசிக்க வேண்டாங்க, அவளே சரியாயிருவா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு தேவி வந்து போயிடுறாங்க. நம்ம சத்யா தேவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா அந்த ஸ்ருதி ரொம்ப திண்ணிக்கமாக என்கிட்ட கிச்சனில் வந்து உனக்கும் தேவிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாக்கா, நான் அவளை நல்லா கலாச்சி விட்டுட்டேங்க்கான்னு சொல்ல, நம்ம தேவியும் ஆமாம் சத்யா என்கிட்டே வந்து அவள் உனக்கும் சத்யாவுக்கும் என்ன சம்மந்தம்னு என்கிட்டே வந்து கேட்டா சத்யா, நானும் அவளை நல்லா கலாச்சி விட்டேன். இப்போ ஸ்ருதி படுற பாடுறதுக்கே நம்ம 2 பேருக்கும் நடுவில் கலந்துட்டு ஐயோயோயோயோன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க உடனே ஸ்ருதியும் அந்த இடத்துல கரெக்டாக வர, ஸ்ருதி உடனே, ஏய் உங்கள் 2 பேருக்கும் அறிவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னை வெறுப்பேற்றி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அதோட சத்யா கையில் இருந்த கரண்டியை வச்சுக்கிட்டு சூ போ, இந்த பள்ளி தொல்லை வேறு ரொம்ப அதிகமாயிட்டு, இந்த பள்ளியை ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் மண்டியோடு சேர்த்து நச்சுன்னு அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்ல, உடனே ஸ்ருதி, ஓ அந்த பள்ளி நான் தானா சத்யா, ஏன் அரசல் பெசலாக பேசிட்டு இருக்கேன், என் முகத்துக்கு நிறைய தைரியம் இருந்தால் பேசேன் அப்படின்னு சொல்ல, சத்யா உடனே அந்த பள்ளி நீ இல்லடி, அந்த பள்ளிக்கும் மேலே உள்ள விஷம் தாண்டி நீன்னு சொல்லிட்டு சத்யா ஸ்ருதியை பேச, ஸ்ருதி உடனே சத்யாவை அடிக்க போக தேவி ஸ்ருதியோட கையை பிடிக்க, ஸ்ருதியை தேவி அடிக்க போக அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரமே அந்த இடத்துல நடந்து போயிடுச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் எப்படி சீரியலை கொண்டு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, சீரியலை கொண்டு போகிற விதம் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்டை தட்டி விடுங்க. நம்ம தேவியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா தேவி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாவும் தேவியும் இருந்துட்டு 2 பேரும் போன சீரியலில் ரொம்ப தனித்தனியாக இருப்பாங்க. சத்யானால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, தேவினாலையும் தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கலக்கிறக்கே சீரியல்லையே செம மாசாக போயிட்டுருக்கு. ஒரு ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸாக ஒரு ட்விஸ்ட்டும் சீரியலில் ரொம்ப அதிரடியான விஷயமாக வந்து போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கதையும் ரொம்ப மென்மேலும் புதுசாக சீரியலில் ஆட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமாக உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.